எனும் ஆன்மீக கலசம். வாழ்க்கை ஜோதிடர் திரு பி. முகுந்தன் முரளி. இப்போ ஜோசினா எல்லாருக்கும் அந்த 12 கட்டம் எல்லாத்தையும் ஓரில் பேசினா தெரிஞ்சிடும். பட் நியூமராலஜியில் கொஞ்சம் நம்ம அந்த நம்பர்ஸை விற்று அந்த போர்டில் எழுத கொஞ்சம் புரியும் தான் அது கேட்டேன். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. பத்திரிக்கை எடுத்து ரைட். எல்லாம் செட்டில் ஆகிட்டீங்களா? ஓகே. இன்னைக்கு ஒரு ஒரு புது டாபிக், ஒரு புது கான்செப்ட், அதை பற்றி பேச போகிறோம். நியூமராலஜி ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரியும் இல்லை? 1 to 10 நம்பர்ஸ் அது எப்படி வேலை செய்யுது அதெல்லாம் காமனாக எல்லாருக்கும் தெரியும். இப்போது இன்னைக்கு ஒரு டேட் ஆஃப் பர்த் எடுத்துகிட்டு அவங்கக்கிட்ட நாம் எப்படி இன்ட்ராக்ட் பண்ணணும். இப்போ ஒரு இண்டிவிஜுவல் இருக்கிறான், அவங்கக்கிட்ட நம்ம எப்படி பேசினா அவங்களுக்கு பிடிக்கும், அது ஒன்று பார்க்கலாம். ரெண்டாவது இப்போது குழந்தைங்க நான் யூஸ்வலாக எஜுகேஷன் அப்படின்னு போகும்போது அவங்களுக்கு எந்த ஒரு மெத்தடில் படிக்க வச்சா அவங்க நல்லா படிப்பாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்கிறேன். அப்புறமா யாருக்கு யார் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கிறாங்க, அவங்க எந்த ஒரு பேஸில் நம்ம பார்த்தா நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியும் அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு புது ஒரு கான்செப்ட், அது மெட்டாஃபிசிக்ஸ் கான்செப்ட்னு சொல்லுவாங்க. அந்த கான்செப்டில் நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன். இப்போது உங்களுக்கு அப்படியே சொன்ன தெரியுது. யாராவது ஒரு டேட் ஆஃப் பர்த் கொடுங்க, ஒரு டேட் ஆஃப் பர்த் கொடுங்க, நான் அங்கே எழுதுகிறேன். அதை வச்சு நான் இங்கே சொல்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக புரியும். நான் அப்படியே ஓரலில் சொன்னால் உங்களுக்கு தெரியாது. டேட்டு மந்த் இயர் ஆட் பண்ண டோட்டல் என்ன வருது அதை பேஸ் வச்சு கொஞ்சம் சிலது சொல்கிறேன். அவங்களோட ஸ்ட்ரென்த்து வீக்னஸ் அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக அதை சொல்லிடலாம். ஏன்னா நான் எப்போவுமே எல்லா இதுலேயுமே ஸ்டேஜில் சொல்கிறது என்னென்னா, அஸ்ட்ராலஜி நியூமராலஜி 2 கிளப் பண்ணி நீங்கள் ஒரு சொல்யூஷன் எடுத்தால் பக்காவாக கிடைக்கும். வெறும் நியூமராலஜியில் சொன்னாலும் அதாகாது. இப்போ எப்படின்னு நியூமராலஜியில் எஸ் அப்படின்னு சொல்லிச்சுன்னா 50% வச்சுக்கலாம். அதே நம்ம ஜாதகத்துலேயும் பார்த்து அதுலேயும் எஸ் சொல்லுச்சுன்னா அதை ஒரு 50 எடுத்துக்கோங்க. இப்போ 2லேயும் எஸ் சொல்லுச்சுன்னா 100% அது வேலை செய்யும்னு. இப்போ இதில் நியூமராலஜி பக்காவாக இருக்குது. இப்போ சில டைம் புதன் நீச்சமாக இருக்குது, அதில் படிக்க மாட்டேன்னு நம்ம சொல்லுவோம் ஜென்ரலாக. ஆனால் இதில் 5ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா சூப்பராக படிப்பான். அப்போ என்ன சொல்ல, இவன் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்னு சொல்லலாம். நியூமராலஜியில் எஸ் சொல்லுது, அதில் நோ சொல்லுது அப்படின்னு இவன் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்னு சொல்லிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய கான்செப்ட் இருக்குது. எப்போவுமே இது 2 கிளப் பண்ணால் தான் நம்மளுக்கு பக்காவாக தெரியும். இது 2லேயும் தெரியாதது பாமிஸ்ட்ரியில் தெரியும். இது 3 எப்போவுமே ஒரு இண்டிவிஜுவலு படித்தாக்கா அஸ்ட்ராலஜியும் பழகணும், நியூமராலஜி பழகணும், பாமிஸ்ட்ரி, இது 3 பழகிக்கணும். இது 2ல் தெரியாதது நம்ம இதில் தெரியும், பாம்பில் தெரியும். அந்த மாதிரி. சரி, யாராச்சும் ஒரு இண்டிவிஜுவல் வேணால் டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. அங்கே சிங்கிள் நம்பர் எடுத்துக்கணும். சரிங்களா? ஹலோ, ரைட்டா? இப்போ 69 எவ்வளோ வரும்? 6 9 9 6 அதே 6 வருது, 15 வருது, 15 5 1 6 வருது. சரிங்களா? ஓகே. இப்போ 5 4 6 1 9 7 இதுதான். இது
7 தான் வரும். இல்லை இல்லை 9 7ன்னா 16 வருது, 6 1 7 வருது. சரிங்களா? இது வந்து டெஸ்டினி நம்பர்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா இது மொத்த கூட்டினா அவ்வளோதான் வரும். சரிங்களா? இது என்ன சொல்ற? இது பர்த் நம்பர். ஓகே. ஏன்னா இதுதான் அவங்களோட பர்த் நம்பர். எது 16 இது 1 சிங்கிள், இது 2 சேர்த்துன சிங்கிள். சரிங்களா? இப்போ இது இவங்க டெஸ்டினி நம்பர், இதுதான் அவங்க கேரக்டரை சொல்லும். நீங்க அவங்க டேட் ஆஃப் பர்த் பார்த்துட்டீங்களா, உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இது வந்து அவங்களோட ஸ்ட்ரென்த். இது இது இதில் டைரக்டாக பார்த்துக்கலாம் அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, அவங்களோட வீக்னஸ் என்ன, எப்படின்னு எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இதுக்கு கீழே நெக்ஸ்ட் போனோம்னாக்கா இருங்க, இது அவங்க மைண்ட் செட் சொல்லும். சரிங்களா? இது ஒன்று சரியா? இவ்வளோ ஒரு டேட் ஆஃப் பர்த் எடுத்துட்டா இவ்வளோ போட்டுக்குவேன். இது எப்படி வந்துச்சு? இது 2 ஆட் பண்ணுங்க. சரியா? இது 9 7 16 7 வந்துச்சு. இது 2 ஆட் பண்ண 3, அப்புறமா இது 2 ஆட் பண்ண 8, இது 2 ஆட் பண்ண 1 கிராஸ் பண்ணிட்டு இவ்வளோதான். இது ஒன்று எடுத்துக்கோங்க, இதுலேருந்து நான் சொல்கிறேன் எப்படின்ட்டு. அது 5 7 அவங்க மைண்ட் செட் என்னன்னு ஆக்சுவலி வந்து இருங்க நான் சொல்கிறது, அது பார்த்துக்குங்க இருக்கு, அது பார்த்து தெரியும். பர்த் நம்பர்னா 4 வருது. அது வந்து அவங்களோட என்ன சொல்லுவாங்க, அவங்க கம்யூனிகேஷன் ப்ராப்பராக இருக்காது, அவங்க பிளானிங் கரெக்டாக இருக்காது. 4 நம்பர் வந்துச்சுன்னா, ஏன்னா 4ன்னா பிளானிங். அது ஆக்சுவலி 1 to 9 நம்பர்ஸே ஒன்னொன்றுக்கு ஒரு ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. ஸோ அது பேஸ்ட் மேலே சொல்கிறது அது. ஆமாம் தெரிஞ்சுக்கோ, அவங்க அதை நான் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். எல்லாம் எழுதிட்டீங்களா? அது கால்குலேஷன் எப்படின்னு தெரிஞ்சு அதை போடுறது, அது அவங்கவுங்க இண்டிவிஜுவல் டேட் ஆஃப் பர்த் போட்டால் அதை நீங்கள் அதை போட்டுக்கலாம் நீட்டாக. ஓகேங்களா? இப்போ இதே மாதிரி பர்த் நம்பர், அது பர்த் நம்பர்னா அந்த ஸ்டார்டிங் வருது, அது டோட்டல் அதை எல்லாம் ஆட் பண்ணி கடைசியில் வர்றது வந்து அது ஃபியூச்சர் நம்பர் இல்லை டெஸ்டினி நம்பர்னு சொல்லுவாங்க. அது போட்டுக்கலாம். அதே 1 to 9 நம்பர்ஸ் ஒன்னொன்றுக்கு ஒரு ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ். இப்போ 4ன்னா பிளானிங்கு, 5ன்னா ட்ராவலு, 1ன்னா லீடர்ஷிப்பு, 6ன்னா ஃபேமிலி, அந்த மாதிரி 7னாக்கா வந்து என்ன சொல்லுவாங்க, அது நெட்வொர்க்கிங்னு சொல்லுவாங்க. 8க்குனாக்கா அது ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. 9 அப்படின்னாக்கா வந்து பிஸ்னஸ்ஸு சக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்னொன்றுக்கு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. ஆனால் இன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு டெஸ்டினி நம்பர் இல்லை ஃபியூச்சர் நம்பர்,
இன்னைக்கு வந்து ஒரு இண்டிவிஜுவல் கிட்ட எப்படி பேசுவேன்னு அப்படிங்கிறது. இப்போ நான் என்ன டிஎன்னு எழுதிக்கிறேனோ அதை பேஸ் மேலே நான் இப்போ சொல்கிறேன். அது 1லேருந்து 9 நம்பர்ஸ் வந்து அவங்க கிட்ட நம்ம எப்படி பேசுவேன்னு அப்படிங்கிறது நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். இப்போ ஒருத்தர் டேட் ஆஃப் பர்த் போட்டு நீங்கள் அதை எடுத்துட்டீங்களா, அந்த டிஎன்னுங்கிறது என்ன நம்பர் வருது அதை பேஸில் இப்போ வந்து அவங்க கிட்ட நம்ம எப்படி நடந்துக்குவேன்னு அப்படிங்கிறது, எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறது, இல்லை அவங்ககிட்ட எப்படி டீல் பண்ணுறதுங்கிறது நான் சொல்கிறேன். இப்போது அந்த டிஎன் அப்படிங்கிறது என்ஆர்சி 1 அப்படின்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. 1 வந்துச்சுன்னா இவங்க கிட்ட என்னன்னா இவங்களுக்கு வந்து இந்த ஃபேக்ட் எவிடன்ஸ் இவங்களுக்கு காமிக்கணும். நீங்கள் ஓரலாக சொன்னால் அவங்க கேட்க மாட்டாங்க. ஓரலாக நீங்கள் அப்படியே வாயால் சொன்னால் கேட்க மாட்டாங்க அவங்க. அதுக்கு என்னதில்ல, அதுக்கு அதோட உண்மை தெரியணும், அப்புறமா அதுக்கு எவிடன்ஸ் வேணும். இப்படின்னு அவங்களுக்கு எவிடன்ஸ் காமிச்சா அதை நம்புவாங்க. ரெண்டாவது வந்து இவங்க கிட்ட வந்து நம்ம இந்த அத்தாரிட்டேட்டிவ் ஃபிகர்ஸ் பற்றி பேசினப்போ வந்து எப்படின்னாக்கா, இப்போ எனக்கு வந்து பெரிய ஆளுங்க தெரியும், இல்லை நம்மளுக்கு யார் அந்த இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன்ஸ் எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னா அந்த மாதிரிவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதுக்கு விரும்புவாங்க. அப்படின்னா அவங்ககிட்ட அப்படி பேசணும். அப்புறம் இன்னொன்று வந்து என்னன்னாக்கா, அவங்கள ஜெயிக்கிற குட்டுருவான். நம்ம இதே ஒரு ஆர்கியூமெண்ட் நடந்தாலும் இதே ஒரு போட்டி நடந்தாலுமே விட்டு கொடுத்துருவான். அவங்க ஜெயிக்கணும். அவங்களுக்கு வந்து ஜெயிச்சா அவங்களுக்கு சந்தோஷம், சரிங்களா? அதோட இது பண்ணுவாங்க. அப்புறமா வந்து அவங்களுக்கு ப்ரைஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு வாழ்த்தணும். சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா அவங்களுக்கு பிடிக்காது, அவங்களுக்கு வாழ்த்தி பாருங்க சந்தோஷப்படுவாங்க. ஸோ இது வந்து அந்த டிஎன் அப்படிங்கிறது 1 அப்படின்னு வந்துச்சுன்னா அவங்க கிட்ட நம்ம இப்படி டீல் பண்ணலாம், இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். அதே 2 வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, 2ஆம் நம்பர் வந்துச்சுனாக்கா அவங்க பேசும்போது நம்ம குறுக்க பேசக்கூடாது. அது அவங்களுக்கு பிடிக்காது. அவங்க பேசுறது கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா நாம அதுக்கு ரிப்ளை பண்ணாக்கா அவங்களுக்கு அது சந்தோஷம். அவங்களுக்கு நாம் அவங்க பேசும்போது நடுவில் நம்ம பேசினோம்னா அவங்களுக்கு பிடிக்காதே, என்னடா எந்திரிச்சு போலாம்னு போயிடுவாங்க அவங்க. ரெண்டாவது அவங்களுக்கு ரிலேட்டட் நம்ம ஸ்டோரிஸ் எதாவது சொன்னால் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எது இந்த 2ஆம் நம்பர் வந்துச்சுன்னா அதில் அந்த டிஎன்ங்கிறது 2 வந்துச்சுன்னா இந்த மாதிரி அவங்க கிட்ட நடந்துட்டோம்னா இந்த மாதிரி பர்சன் அவங்களுக்கு பிடிக்கும். அவங்க பேசுறது முழுமையாக நம்ம கேட்கணும், நடுவில் நம்ம இன்டரப்ட் பண்ணக்கூடாது, சரிங்களா? அதே மாதிரி அந்த டிஎன் அப்படிங்கிறது 3 வந்துச்சு. 3 வந்துச்சுன்னா என்னன்னாக்கா இவங்களுக்கு வந்து எதே ஒரு இதானாலும் நம்ம ஜென்ரலாக சொன்னால் அவங்களுக்கு புரியாது, லிஸ்ட் கொடுக்கணும் அவங்களுக்கு. இப்போது கடைக்கு போய் இன்னது வாங்கிட்டேன்னு வாயில் சொன்னாக்கா அவங்களுக்கு அவ்வளோ இதாகாது. பட் என்னன்னாக்கா அவங்களுக்கு ஒரு லிஸ்ட் போட்டு கொடுத்துருவேன், பாப்பா இன்னது வாங்கிட்டு வரேன்னு அப்படின்னு லிஸ்ட் போட்டு கொடுத்தா அந்த லிஸ்ட் பார்த்து தான் அவங்க வாங்கிட்டு வருவாங்க. இந்த 3 வரவங்க அப்புறமா அவங்களுக்கு வந்து எதே ஆனாலுமே நாம ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும், ரிமைண்ட் பண்ணணும். பரப்பா இன்னது வாங்கிட்டு வர சொன்னேன், வாங்கிட்டு வந்தியா, வாங்கிட்டு வா, மறக்காம வாங்கிட்டா அப்படின்னு அவங்களுக்கு ரிமைண்ட் பண்ணணும் அந்த 3 இருக்கிறவங்களுக்கு. அப்புறமா இதே ஒரு ஃபேக்டை வந்து அவங்க என்ன சொல்லணும், ரிவர்ட் பண்ணணும். அவங்களுக்கு வந்து இந்த 3ஆம் நம்பர் அந்த வந்துச்சு டிஎன்னுங்கிற 3 வந்துச்சுன்னா இந்த மாதிரி, சரிங்களா? இந்த ஒரு ஸ்டெப்ஸை நீங்கள் அப்ளை பண்ணீங்களா அவங்க கிட்ட அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நம்ம கிட்ட இருப்பாங்க. இப்போ அதே அந்த டிஎன் அப்படிங்கிறது 4 வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இவங்களுக்குமே அந்த இவங்க நம்ம 2ஆம் நம்பர் மாதிரி தான். என்னன்னா இவங்களுக்கு ஃபேக்ட் எவிடன்ஸு வேணும், தேவைப்படும் இவங்களுக்கு. அப்புறமா எப்பவுமே இவங்களை வந்து சொன்ன மாதிரி சபிக்கக்கூடாது, இவங்களை வந்து ப்ரைஸ் பண்ணோன்னு. ரெண்டாவது வந்து என்ன பண்ணோன்னா இவங்களுக்கு பேம்பரிங் அப்படிம்பாங்க. பேம்பரிங்னா இந்த குழந்தை மாதிரி எல்லாமே குழந்தைய எப்படி பார்த்துக்கிறோம் அந்த மாதிரி அவங்களுக்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அவங்களுக்கு உள்ளே போனாக்கா ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட பேசணும், அப்புறம் எதாச்சும் கொடுத்தாலும் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கொடுக்கணும். இந்த மாதிரி இருக்கும் அந்த 4. ரெண்டாவதுன்னா அவங்களுக்கு எதையாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஏதாச்சும் சாப்பாடு கொடுக்குறது என்ன கொடுத்தாலும் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வேணும் அப்படின்ட்டு இருப்பாங்க, சரிங்களா? கொடுக்குறதாகட்டும் வாங்குறதாகட்டும் ஃபஸ்ட்டு அவங்க கையில் கொடுக்கணும். அந்த மாதிரி இவங்க 4 அந்த டிஎன்ங்கிறது 4 வந்துச்சுன்னா ஆமாம் அதை எதிர்பார்ப்பாங்க. அந்த டிஎன் 4 வந்துச்சுன்னா அதுதான். பட் ஜென்ரலாக வந்து அவங்கெல்லாம் அந்த டிஎன் 4 வந்துச்சுன்னா வந்து அவங்க ரொம்ப நல்ல பிளானிங் போடுவோம், பிளானிங்கில் சூப்பராக இருப்பாங்க. டிஎன் அதான் நீங்கள் கொடுக்குறதாவது வாங்குறதாகட்டும் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தான். வாங்குறதுனால அவங்க கிட்ட தான் அவங்க கையிலேருந்து தான் ஃபஸ்ட்டு வாங்குவானு, அப்புறம் கொடுக்குறதா இருந்தாலும் அப்படி தான் அவங்களுக்கு தான் ஃபஸ்ட் கொடுப்பானு அப்படின்னு இருப்பாங்க. அது கொஞ்சம் அந்த மாதிரி தான் எடுத்துக்கலாம். ரெண்டாவது அங்கே 5 என்ன வந்துச்சுன்னா இந்த மாதிரி அவங்களை வந்து ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம் இதே ஒரு விஷயத்தில்.
அப்புறமா அவங்களுக்கு இந்த பெனிஃபிட்ஸ் பற்றி மேக்ஸிமம் நீங்கள் பேசி பார்த்தீங்களா, அவங்க இம்ப்ரெஸ் ஆவாங்க. பெனிஃபிட்ஸ் பற்றி அவங்ககிட்ட சொல்லுவாங்க அந்த 5ஆம் நம்பர் வந்துச்சுன்னா. அப்புறமா இவங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க வேண்டியது வரும். ஏன்னா அவங்க ஈஸியாக வந்து நம்மளுக்கு கிடைக்க மாட்டாங்க. அவங்கக்கிட்ட அப்பாயின்மெண்ட் தான் வாங்கிக்கணும் ஃபஸ்ட்டு மீட் பண்ணோன்னா, இந்த 5ஆம் நம்பர் வந்துச்சுன்னா டிஎன்ல. அதே டிஎன்ல 6ஆம் நம்பர் என்ன வந்துச்சுனாக்கா, இவங்க கிட்ட எப்படின்னா இவங்க ஃபேமிலி ஓரியன்டாக இருப்பாங்க. அதனால அவங்க ஃபேமிலியில் யார் இருந்தாலும் அவங்கள நம்ம என்ன சத்தம் மட்டும் பேசக்கூடாது, இல்லை அவங்க பற்றி கெட்டது எதுவும் சொல்லக்கூடாது. இந்த 6 வந்துச்சுன்னா அவங்க யாரை ரொம்ப இஷ்டப்படுறாங்களோ அவங்கள வந்து நீங்கள் வாழ்த்தணும். அவனால இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும்னு கெட்டது சொல்லக்கூடாது. ஃபேமிலி அட்டாச்மெண்ட் அதிகமாக இருக்கும் இந்த 6 அப்படின்னு வந்துச்சுன்னா. அப்புறமா இந்த மணி பெனிஃபிட் பற்றி அவங்க கிட்ட பேசுனீங்களாலும் அவங்களுக்கு பிடிக்கும். பணத்தை இப்படி இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கலாம், இல்லை இந்த மணி பெனிஃபிட் ரிலேட்டட் எதே பேசினாலுமே அந்த டிஎன் 6 வந்துச்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அந்த நெக்ஸ்ட் அந்த 7, இப்போ யார் இந்த 7? அவங்களுக்கு தான் இந்த 7 வந்துருக்கிறது. இவங்க ரொம்ப ஃபிக்கல் மைண்டடாக இருப்பாங்க. இவங்களுக்கு எது ரைட்டிங்கில் கொடுக்கணும். ரெண்டாவது வந்து இவங்க கிட்ட ஆர்கியூ பண்ண முடியாது, ஆர்கியூ பண்ணக்கூடாது அவங்க கிட்ட, அது பிடிக்காது. அப்புறமா என்ன சொல்லுவானு, இவங்களுக்கு எதா இருந்தாலும் விட்னஸ் கேட்பாங்க, நம்ப மாட்டாங்க. விட்னஸ் தேவைப்படும். யார் கூட்டிட்டு வா, யார் சொன்னாங்க என் பத்தி, எப்படி கூட்டிட்டு வா பார்க்கலாம் அப்படிம்பாங்க. அவங்க கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாது. சரிங்களா? கரெக்டா? அது இருக்க அந்த குவாலிட்டிஸ் இருக்கு உங்களதுல. ஃபிக்கல் மைண்டட் அந்த 7 என்ன கொஞ்சம் ஃபிக்கல் மைண்டட்னஸ் கொடுக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். எதா இருந்தாலும் ரைட்டிங்கில் வேணும் அவங்களுக்கு இந்த 7 வந்துச்சுன்னா. அதே மாதிரி நெக்ஸ்ட் 8, அந்த டிஎன் 8ன்னு வந்துச்சுனாக்கா அவங்க கிட்ட ரொம்ப பொறுமையாக நம்ம பேசணும். அவசரமாக பேசினாக்கா அவங்களுக்கு பிடிக்காது. பேஷன்ஸ் எதிர்பார்ப்பாங்க. நம்ம ஆப்போசிட் பர்சன் கிட்ட இருந்து பேஷன்ஸ் எதிர்பார்ப்பாங்க. அப்புறமா அவங்க கிட்ட வந்து ரொம்ப ஹார்ஷாக பேசக்கூடாது, சென்சிட்டிவாக நடந்துக்குவேன். அவங்க கிட்ட ரொம்ப ரொம்ப சாஃப்டாக பேசினாக்கா ஓகே நம்ம பேச்சு கேட்பாங்க. அவங்க கிட்ட ஹார்ஷாக பேசினா அது அவங்களுக்கு பிடிக்காது. அப்புறமா அவங்க என்ன ரொம்ப கஷ்டப்பட்டே வருவாங்க. அதனால அவங்களுக்கு எந்த கஷ்டப்பட்டு வந்தாலுமே அப்ரிஷியேட் பண்ணணும், பாராட்டணும். பரவாயில்ல, ரொம்ப கஷ்டப்பட்டு நீ இந்த வேலையை செஞ்சுருக்க, அவங்களுக்கு நல்லதாகும், ஏதோ ஒன்று ப்ரைஸ் பண்ணணும், அது அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ இது 8. அதே மாதிரி 9 வந்துச்சுனாக்கா, அந்த டிஎன் 9 வந்துச்சுன்னா அவங்க ஃபீலிங்ஸை ஹர்ட் பண்ணக்கூடாது. அவங்க ஃபீலிங்ஸ் ஹர்ட் ஆகிற மாதிரி நம்ம பேசினா அவங்களுக்கு பிடிக்காது. அப்புறமா அவங்களையே கோவப்படுத்தக்கூடாது. மெயினாக அவங்க என்னன்னா அவங்க கிட்ட நம்ம வந்து ட்ரஸ்ட் பில்டப் பண்ணணும். அந்த 9 வந்து வரவங்க கிட்ட ட்ரஸ்ட் பில்டப் பண்ணணும். நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வர மாதிரி நம்ம நடந்துட்டோம்னா நம்மளை எப்பவுமே விட மாட்டாங்க. அப்புறமா அவங்களுக்கு வந்து ரொம்ப அந்த இந்த பெனிஃபிட்ஸ் பற்றி நீங்கள் அவங்க கிட்ட பேசுனீங்களா அவங்களுக்கு பிடிக்கும். சரிங்களா? இது வந்து ஆக்சுவலி அந்த டிஎன்ஏ யாரையும் உங்கள் டேட் ஆஃப் பர்த் போட்டு நான் அந்த கேல்குலேஷன் போட்டு அந்த டிஎன் பிளேஸில் இந்த 1 to 9 நம்பர்ஸ் எது வருது, இந்த ஒரு குவாலிட்டிஸு அவங்களுக்கு பிடிக்கும். உங்கள் ஆப்போசிட் பர்சன் என்னாச்சு அந்த ஒரு நம்பரில் இருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்துக்கலாம் அவங்ககிட்ட எப்படி பேசலாம்ங்கிறது. இது ஒரு கான்செப்ட். சரிங்களா? இப்போ அடுத்த கான்செப்ட் அங்கே மைண்ட் செட்டுன்னு ஒன்று போட்டிருக்கணும்ல, அது வந்து அவங்களோட அவுட்கம் ஆஃப் லைஃப்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ அவங்களது என்ன வந்திருக்கு அங்கே ஆக்சுவலாக 3 வந்திருக்குல்ல. அது வந்து நீங்கள் வந்து 5 7 எவ்வளோங்க? 5 + 7 அது 2 1 3 ஆச்சு. அப்படி எடுத்து திரும்பி அந்த 7 3 இப்படி கிராஸ் எடுத்துட்டீங்களா அங்கே 1 வருது. அப்புறம் 5 3 இப்படி கிராஸ் எடுத்துட்டீங்களா 8 வருது. சரிங்களா? இது இன்னும் இருக்கு கான்செப்ட். அது இவங்க வந்து ஆக்சுவலாக வந்து அந்த மைண்ட் செட் அந்த இது வந்து 3 வந்திருக்கு இவங்களுக்கு. ஆக்சுவலாக 3 நம்பர் தான் வரும். 3 6 9 தான் வரும். நீங்கள் எதே ஒரு டேட் ஆஃப் பர்த் எடுத்தாலுமே அந்த பிளேஸில் 3 6 9 மட்டும்தான் வரும். அதுக்கு மேலே வராது. அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா அந்த டேட் ஆஃப் பர்த் தப்பு. 3ஆம் நம்பரு 6ஆம் நம்பர் இல்லை 8ஆம் நம்பர் 9ஆம் நம்பர் வரும். இப்போ இவங்களுக்கு 3ஆம் நம்பர் வந்திருக்குது. 3னா என்னன்னா இவங்க பர்ஃபெக்ஷன் மைண்ட் செட்டுன்னு. ஓகே 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 ரைட். சொல்கிறேன். நாங்கள் அதை சொல்லிட்டு இது
3னா வந்து பர்ஃபெக்ஷன் மைண்ட் செட். எதெல்லாம் ஒரு பர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பாங்க எல்லாத்துலேயுமே. சரிங்களா? இவங்க என்னன்னாக்கா இந்த ஒன்றும் இல்லை, இதுவரை 3 தான் வரும் இல்லை, அந்த 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 பிளேஸில் 3ஆம் நம்பரு 6ஆம் நம்பர் இல்லை 9ஆம் நம்பர் தான் வரும். வேற நம்பர் வந்துச்சுன்னா அது டேட் ஆஃப் பர்த் தப்பாக இருக்குல்ல, அது வராது ஆக்சுவலாக. எல்லாம் பொதுவாக இது போடலாம். இது தப்பு. நான் போடுறேன். அப்போ நான் கடைசியில் டேட் ஆஃப் பர்த் சொல்கிறேன், சொல்லுங்கள், அதில் போடலாம். ஒரு 2 ஒர்க் பண்ணலாம். அது என்ன யூஸ்வலாக வந்து அந்த பிளேஸில் 369 தான் வரும், வேற நம்பர் வர வாய்ப்பே இல்லை. அது வந்து என்ன சொல்றது, அவங்க மைண்ட் செட் எப்படி அப்படிங்க, அவங்க பர்ஃபெக்ஷன் மைண்ட் செட். அந்த 3 வந்துச்சுனால என்னென்ன எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு பார்ப்பாங்க, நல்ல ஒரு ஐடியாஸ் இருக்கும், பட் அது ப்ராக்டிக்கலாக கொண்டு வர மாட்டாங்க, அது எக்ஸிக்யூட்டிவ் பண்ண மாட்டாங்க. அப்புறம் இவங்க எப்படின்னா வந்து இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த இவங்க என்ன ப்ரிஃபர் பண்ணுவாங்க லைஃப்லன்னு, இந்த லாங் டர்ம் இன்சூரன்ஸ் இருக்குல்ல, லாங் டர்ம் இன்சூரன்ஸு, அப்புறமா இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் இவங்க இஷ்டப்படுவாங்க. சரிங்களா? இவங்க ஆக்சுவலாக வந்து இந்த ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி, இந்த ப்ராப்பர்ட்டியில் ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டிங்கிறாங்கல்ல, அது இவங்களுக்கு நல்லா சூட் ஆகும். இந்த ரியல் எஸ்டேட்டு, அந்த ரெண்டல் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறதெல்லாம் ஆகாது, இவங்களுக்கு ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி நல்லா சூட் ஆகும். அதே பிளேஸில் 6 வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. 6 வந்துச்சுன்னா அவங்க வந்து ப்ராக்டிக்கல் மைண்ட் செட், ப்ராக்டிக்கல் வந்து ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு, ரொம்ப டவுன் டு அர்த் இருப்பாங்க. அப்புறமா இவங்களுக்கு எதையா இருந்தாலும் ஒரு ப்ரூஃப் எவிடன்ஸ் வேணும். இவங்க வந்து தியரியில் வந்து ரொம்ப நம்ப மாட்டாங்க, ப்ராக்டிக்கல் தான் நம்புவாங்க. 6 இருக்கிறவங்க அங்கே 6 வந்துச்சுன்னா ப்ராக்டிக்கல் மைண்ட் செட் இருக்கும். சரிங்களா? ரொம்ப ரொம்ப டவுன் டு அர்த் இருப்பாங்க அந்த 6ஆம் நம்பர் இருக்கிறவங்க மட்டும். சரிங்களா? அந்த மாதிரி. நெக்ஸ்ட் வந்து அங்கே 9 வந்துச்சுனாக்கா இவங்க வந்து ரியலிஸ்டிக் மைண்ட் செட்டுன்னு சொல்லுவாங்க. ரியலிஸ்டிக் மைண்ட் செட்டுனாக்கா கண்ணில் பார்த்தா தான் நம்புவாங்க, நீங்கள் ஊரில் சொன்னால் நம்ப மாட்டாங்க. ரொம்ப என்ன சொல்லுவாங்க, லாங் சைட்டட்னஸ், ரொம்ப ஒரு ஆம்பிஷன் வச்சுட்டு இருப்பாங்க அந்த 9 இருக்கிறவங்க. லைஃப்பை வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க இந்த 9ஆம் நம்பர் இருக்கிறவங்க வந்து. இல்லை ரொம்ப ரொம்ப என்ன சொல்லுவாங்க, ப்ராட் மைண்டட் அப்படிங்கிறாங்கல்ல, அந்த ஒரு நேச்சர் இவங்க கிட்ட இருக்கு, இந்த 9 கிட்ட இருக்கும். அப்புறமா இவங்க வந்து என்னன்னாக்கா இவங்க வந்து ரொம்ப என்ன ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னா, இந்த இன்சூரன்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்க, ப்ராப்பர்ட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்க, இந்த 9 அப்படின்னு அந்த இதில் வந்துச்சுன்னா. சரிங்களா? என்னன்னா அந்த இன்வெஸ்ட் பண்ண எனக்கு ஹை ரிட்டர்ன்ஸ் வரணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இவங்க போவாங்க. இவங்களுக்கு வந்து ரியல் எஸ்டேட் சூட் ஆகும். இதுக்கு பின்னாடி 6ஆம் நம்பர் சொன்ன பாருங்க, ப்ராக்டிக்கல் மைண்ட் செட்டுன்னு, அவங்களுக்கு எல்லாம் வந்து ரெண்டல் ப்ராப்பர்ட்டி சூட் ஆகும். அப்படின்னா என்னன்னா வாடகை வர மாதிரி ஏதாச்சும் வாங்கி விட்டாலும் அவங்களுக்கு அதில் பெனிஃபிட் கிடைக்கும்னு அர்த்தம். இந்த 9 வரவங்க எல்லாம் கொஞ்சம் என்னன்னா இந்த ரியலிஸ்டிக் மைண்ட் செட் அப்படின்னாக்கா ஆக்சுவலாக வந்து இவங்க லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், அவங்க ஹை ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி 50,000 ரூபா போட்டால் 10 லட்சம் 5 லட்சம் இப்படி வர மாதிரி ஹை ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி எதிர்பார்க்கறனால ஸோ இவங்களுக்கு வந்து ரியல் எஸ்டேட்டு சூட் ஆகும். அப்போது ஒரு கான்செப்ட் என்ன பண்ணோம், அந்த டெஸ்டினி நம்பர் வச்சு ஒருத்தர்கிட்ட நம்ம எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறது, எப்படி அவங்ககிட்ட டீல் பண்ணுறது, பேசுறதுன்னு படித்தோம். ரெண்டாவது வந்து அந்த மைண்ட் செட் எப்படி இருக்கும், 3 பர்ஃபெக்ஷன் மைண்ட் செட்டு, ரியலிஸ்டிக் மைண்ட் செட்டு, அப்புறமா இன்னொன்று வந்து இன்னொன்று என்ன சொன்னேன், ப்ராக்டிக்கல் மைண்ட் செட். இந்த 3 மாதிரி மைண்ட் செட் இருக்கும். அது ஒரு டேட் ஆஃப் பர்த்தில் இது ஒரு கான்செப்ட். இப்போ அங்கே ஸ்ட்ரென்த்ன்னு போட்டுக்கிறேன் பாருங்க, அந்த 7. சரிங்களா? இப்போ அந்த பிளேஸில் அந்த பிளேஸில் 1379 ஆட் நம்பர்ஸ், 1379 அந்த ஆட் நம்பர்ஸ் வந்துச்சுன்னா அந்த பிளேஸில் அவன் வந்து எல்லாருக்கிட்ட ஜாலியாக பேசுவான், எக்ஸ்ட்ராவர்ட் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. நாமளாக போய் பேச வேண்டியதில்லை, அமைதியாக எல்லாருக்கிட்ட ஜாலியாக பேசுவாங்க, ஓப்பனாக பேசுவாங்க. அதே பிளேஸில் என்னாச்சு, இந்த ஈவன் நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்களா, 2, 4, 6, 8 வருதல்ல, அவங்கெல்லாம் வந்து எப்படின்னாக்கா தேவை இருந்தால் மட்டும் பேசுவாங்க, இன்ட்ரோவர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். தேவை இருந்தால் மட்டும் பேசுறது, இல்லைன்னா பேச மாட்டாங்க, அமைதியாக அவங்க பாட்டுக்கு அவங்க இருப்பாங்க.
ஆக்சுவலாக வந்து அந்த ஆட் நம்பர்ஸ்ன்னு சொன்ன பாருங்க 137னா இது வந்து மேல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அதிகமாக கொடுக்கும். அதனால தான் அவங்க எல்லாருக்கிட்ட ஃப்ரீயாக பழகுவாங்க, நல்லா பேசுவாங்க. ஒரு மாதிரி ரிசர்வ் டைப் அப்படிங்கிறாங்களா, அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க, ஓப்பன் மைண்டட் இருப்பாங்க, நல்லா பேசுவாங்க. அதே நான் 2468 சொன்னது வந்து ஃபீமேலோட நம்பர் அப்படின்னப்போ பொண்ணுங்க எல்லாருக்கிட்ட ஃப்ரீயாக பேசுகிறாங்களா, தலை குமிச்சிட்டு அவங்க அமைதியாக இருப்பாங்கல்ல, ஸோ அந்த கேரக்டர் கொடுக்கும். அப்புறம் இந்த 5ஆம் நம்பர்னு ஒன்று விட்டு போயிருக்கு. அந்த 5ஆம் நம்பர் வந்து 2 கலந்து இருப்பாங்க, 2 கேரக்டரும் இருக்கு. ஸோ அப்போ இந்த பேஸ் மேலே ஒரு டேட் ஆஃப் பர்த் எடுத்துட்டாக்கா அந்த ஒரு பிளேஸில் இவங்களுக்கு 7 வந்திருக்குது. 7 வந்துச்சுன்னா என்ன வந்துச்சு, அதில் எக்ஸ்ட்ராவர்ட் நம்பர், ஆட் நம்பர் வந்துச்சு. எக்ஸ்ட்ராவர்ட்னு என்ன, எல்லாருக்கிட்ட ஃப்ரீயாக பழகுவாங்க, பேசுவாங்க, ஜாலி டைப். ரிசர்வ் டைப் இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களது அந்த கான்செப்ட் எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. சரிங்களா? அந்த பிளேஸில் ஈவன் நம்பர் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஈவன் நம்பர் வந்துச்சுன்னா அவங்க வந்து இன்ட்ரோவர்ட்னா அவங்களுக்கு தேவையான பேசுவாங்க, இல்லைன்னா அவங்க பாட்டு கண்டுக்கவே மாட்டாங்க நம்மளே. இது அது ஒரு கேரக்டர். அதில் 5ஆம் நம்பர் வந்துச்சுன்னா அந்த பிளேஸில் 2 கேரக்டரும் இருக்கும். இது வந்து எக்ஸ்ட்ராவர்ட் இன்ட்ரோவர்ட் கேரக்டர், இது ஒரு கான்செப்ட். சரிங்களா? இப்போ இவங்களுக்கு 6ஆம் நம்பர் அந்த கடைசியில் வந்திருக்கு. ஃபைனான்ஷியலி அவங்க வீக்காக இருப்பாங்க. அந்த 6ஆம் நம்பர் இந்த 4ஆம் நம்பர் பிளேஸில் இருந்துச்சு ஃபேமிலி ப்ராப்ளம் கொடுக்கும். அந்த 6ஆம் நம்பர் அந்த பக்கம் இருக்கிறனால அவங்களுக்கு ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் நிறைய கொடுக்கும். ஆக்சுவலி அவங்களுக்கு டோட்டல் 7 வருது. நெட்வொர்க்கிங் நல்லாயிருக்கும். 7 அப்படின்னா வந்து நெட்வொர்க்கிங், அவங்க வந்து கூட்டம் வந்து நிறைய சேருவாங்க. கரிஸ்மேட்டிக் அப்படின்னா அவங்க பேஜ் திறமையில் அவங்களுக்கு வந்து என்ன நெட்வொர்க்கிங் நல்லா இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு டேட் ஆஃப் பர்த் எடுத்துட்டா வந்து ஒரு இண்டிவிஜுவல் கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கலாம் அப்படிங்கிறது தெரியும். அவங்களோட ஸ்ட்ரென்த் வீக்னஸ், அவங்க ஸ்ட்ரென்த்தே நெட்வொர்க்கிங் தான். யார் போனாலும் சீக்கிரமாக நல்லா பேசி ஃப்ரெண்ட் பண்ணிக்குவாங்க. எங்கே போனாலும் அவங்க என்னன்னு தெரியும் எல்லாருக்கும். இந்த ஒரு கான்செப்ட் தான் இது ஒரு புது கான்செப்ட் நியூமராலஜியில். இது இப்போ தான் இந்த என்ன ஆச்சு, ஒரு 1 மந்த் ஆச்சு. இந்த கான்செப்ட் வந்து புதுசாக இருக்குதுன்ட்டு நான் இந்த கிளாஸில் சொல்கிறேன். ஏன்னா வந்து நியூமராலஜி காமனாக 1 2 3லேருந்து 9 நம்பர்ஸ் வரைக்கும் சொல்லுவாங்க. அது ஒன்னொன்றுக்கு சூரிய சந்திர அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க. பட் இதில் வந்து இது வந்து மெட்டாஃபிசிக்ஸ் கான்செப்டில் இது ஒரு மெத்தட் நல்லா இருக்குது. அவங்க அவுட்கம் என்ன, அங்கே பாருங்கள் 18 இருக்குதுங்களா கீழே. ஸோ அந்த 18 என்ன பண்ணுனாக்கா லீகல், ஃபேமிலி, ஃபைனான்ஷியல் இஷ்யூ 100% அவங்க ஃபேஸ் பண்ணி வந்திருப்பாங்க லைஃப்பில். இந்த 3ல் ஏற்கனவே 18 வந்துச்சுன்னா அதுதான் அவங்களோட இது லைஃப்பில் அவங்க என்ன பண்ணால் சக்ஸஸ் வரலாம். இது 3 சந்திச்சிருப்பாங்க அவங்க. அங்கே பாருங்கள் 5 7ன்னு வருதில்ல, அந்த 5 7ங்கிறது லாஸ் நம்பர் கொடுக்குது அவங்களுக்கு. அங்கே 4 9 அங்கே இருக்குதா தெரியுதா, 4 9 இது வந்து டவுன்ஃபால் கொடுக்கும் அவங்களுக்கு. கரெக்டாக அது வந்து ஒரு 20 வருஷம் இருக்கும், 20 இயர்ஸ்க்கு அவங்களுக்கு ஒரு டவுன்ஃபால் ஆகிருக்கும். 7 ப்ராப்ளம் தான். ஒரு அந்த டேட் ஆஃப் பர்த் வச்சு அவன் ஃபுல்லாக அதை நீட்டாக ஒரு அவங்க ஏஜ் வைஸு நம்ம ஒரு ப்ரிடிக்ஷன் எடுக்கலாம் அந்த டேட்டில். இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் போட்டாலும் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஏன்னா வந்து கட்டம் இந்த ஜோசியமெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹவுஸ், செகண்ட் ஹவுஸ்னு 12 இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிடும். பட் நியூமராலஜியில் அப்படியே ஓரலாக சொன்னால் புரியாது. அந்த மாதிரி அது என்ன அந்த டெஸ்டினி நம்பர்னு நம்ம சொல்கிறோமோ அதை தான் அவங்களோட லைஃப்பில் ஆம்பிஷன் இருக்கும். இவங்களுக்கு 7 வந்துருச்சு. 7 என்னென்னா ஸ்பிரிச்சுவலு, ஆத்தியாத்மிகம் அப்படிங்க சொல்கிறாங்களா, அந்த மாதிரி இந்த ஃபேமிலி லைஃபெல்லாம் அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்காது 7. அப்போ என்ன சொன்னால் அது மெயின் அவங்களது கான்செப்டே என்ன வரும், செகண்ட் ஹாஃப் ஆஃப் த லைஃப் வந்து அந்த 7 ஆக்டிவாக இருந்ததில்ல. 7 ஆக்டிவ் ஆயிடுச்சுனாக்க வந்து அவங்களுக்கு வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் பக்கம் வந்துடுவாங்க. அப்புறமா அது என்ன சொல்லுவாங்க 7 அவங்க இதில் அஸ்ட்ராலஜியில் கேத்து தானே, கட் எல்லா விஷயமும் அப்படி தானே, வைராக்கியம் கொடுக்குமா, கொஞ்சம் அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னாக்க விட்டுருவாங்களா 7. அப்போ அந்த என்ன அந்த டெஸ்டினி நம்பர்னு இருக்குதோ அது அவங்களோட ஆம்பிஷன் இருக்கும். மெயின் அதில் அவங்க வேணா ரிசர்ச் ஓரியன்ட் இருப்பாங்க. அந்த 7 வந்துச்சுன்னா ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுவாங்க, ரிசர்ச் ஓரியன்ட், ரொம்ப அன்பு பாசம் எதிர்பார்ப்பாங்க. இந்த ஒரு இதெல்லாம் அந்த 7ல் இருக்கும். அப்புறமா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாக இருக்குது அந்த 7. இந்த 13ங்கிறது வந்து ஃபஸ்ட்டு. ஆனால் 4 13 22ன்னு வரும். இதில் இவங்க 13. நீங்கள் ஜென்ரலாக நாங்கள் இதில் எடுத்துட்டாலும் 1ன்னா சூரியன், 3ன்னா குரு. சரிங்களா? அப்போ இது 2 கலந்து 4ஆம் நம்பராக இருக்கிறது. அப்போ என்ன இருக்கும், அந்த சூரியனோட குணமும் அவங்க கிட்ட இருக்கும், அந்த 3ஆம் நம்பரும் இருக்கும். பணம் யாருக்காசி கொடுத்தாக்கா அவங்களுக்கு ரிட்டர்ன் வராது.
ஆனால் இவங்களுக்கு கொஞ்சம் பாராட்டி பேசிட்டோம்னா அந்த சூரியனோட நம்பர் இருக்குது 1ஆம் நம்பர், இவங்களுக்கு கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணி மேலே தூக்கி வச்சு பேசினாக்கா இந்தடா அப்படின்னு கொடுத்துருவாங்க, அப்புறம் திருப்பி வராது. அது வந்து அந்த பர்த் நம்பர் சொல்லும். டெஸ்டினி வந்து அவங்களோட எய்ம் சொல்லும். நான் ஒரு இதில் சொன்னேன், அதில் ரிப்பீட்டட் நம்பர்ஸ்னால வரும், அது வேற கான்செப்ட். இது வந்து இது ஒரு நல்ல கான்செப்ட். இதில் வந்து எக்ஸாக்டாக உங்கள் ஏஜ் என்ன, இது வந்து பிஸ்னஸ் நியூமராலஜிக்கு நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் பார்ட்னர்ஸ் எத்தனை பேர் இருக்கிறாங்க அவங்க டேட்டெல்லாம் எடுத்து நம்ம போட்டு இதே மாதிரி ஒரு சார்ட் வரும். சார்ட்டில் அந்த பார்ட்னர்ஷிப் நல்லா போகுமா இல்லையா அப்படிங்கிறதுக்கு பிஸ்னஸில் ஆக்யூரேட்டாக இது சொல்லிடும். லாஸ் ஆகுமா, லாபம் ப்ராஃபிட் வருமா அப்படிங்கிறது அந்த பிஸ்னஸ் நியூமராலஜிக்கு இது ரொம்ப நல்லா வேலை செய்யுது. அப்புறமே இவங்க இது வந்து இவங்களது லைஃப் டோட்டல், இவங்களது டேட் ஆஃப் பர்த் போட்டால் த்ரூ அவுட் த லைஃப் என்னன்னு இது சொல்லுது. அப்போ இதிலே வந்து நம்ம இயர்லி சார்ட்டுன்னு ஒன்று போடுவோம். அதில் ஒன்றும் இல்லை, அந்த 1969க்கு மேலே இந்த வருஷம் என்ன 2024 அதை மேலே போட்டுட்டோம்னா இதே மாதிரி ஒரு சார்ட் நம்ம ஃபார்ம் பண்ணலாம் டோட்டல் பண்ணி. அப்போ இந்த வருஷம் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். அதை வச்சு இவங்க ஹெல்த் எப்படி இருக்குன்னு சொல்லாங்க. 7ஆம் நம்பர் எத்தனை இருக்கு? என்ன 3 இருக்குது. ஆக்சுவலாக 7ஆம் நம்பர் வந்து அந்த ஒரு நியூமராலஜியில் வாட்டர் அப்படிம்பாங்க, வாட்டர். அப்போ கிட்னி பிளாடர் இஷ்யூஸ் 100% அவங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு. ஹெல்த் வந்து பக்காவாக சொல்லிடும். அதை எடுத்துட்டு வந்த ஒரு 4 நம்பர் நம்ம கால்குலேட் பண்ணாக்கா அதில் ஆக்சுவலாக வந்து 5 எலிமெண்ட் இருக்குது. வாட்டரு, ஃபயரு, மெட்டலு, அர்த்து, வுட்டு. இந்த 5 எலிமெண்ட் இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா 5 எலிமெண்ட்ஸ், அந்த 5 எலிமெண்ட்ஸ் தியரியில் எடுத்தோம்னா அவங்க ஹெல்த்தை பற்றி சொல்லிடலாம். கேன்சர் வருமா, ஹார்ட் அட்டாக் வருமா, அதெல்லாமே. இங்கே ஹார்ட் அட்டாக் நம்பர் 38 அப்படிங்கிறது எதுவுமே இல்லை, அவங்களுக்கு 7 தான் இருக்குதுங்க. சரிங்களா? வாட்டர் எலிமெண்ட் நிறையா இருக்குது, வுட்டு, அந்த மாதிரி. இதை வச்சு என்னென்னா ஒரு ஹெல்த் இஷ்யூ நல்லா எடுக்கலாம். ரெண்டாவது வந்து பிஸ்னஸ் நியூமராலஜிக்கு இது செம்மையாக வருது. இதில் பக்காவாக சொல்லிடலாம். இது வந்து என்னென்ன சீக்கிரமாக ப்ரிடிக்ஷன் பண்ணிடலாம். இப்போ இவங்க வீக்னஸ் சொல்லலாம், இதில் இவங்க வீக்னஸுமே பக்காவாக சொல்லிடலாம். இதில் அவங்க ஸ்ட்ரென்த் சொல்லலாம். இப்போ வந்து பப்ளிக்கில் எப்படி இருப்பாங்க, இவங்க நேச்சுரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படின்னு பார்க்குறக்கு அந்த ஸ்ட்ரென்த் இருக்குல்ல, அது வந்து இவங்க பப்ளிக்கில் எப்படி இருப்பாங்கன்னு அவங்களுக்கு சொன்னல, எக்ஸ்ட்ராவர்ட் இன்ட்ராவர்ட்னு சொன்னல. அந்த 7ங்கிறதுல அந்த 7 வந்து பப்ளிக்கில் எப்படி இருப்பாங்கன்னு வெளியே அந்த டிஎன்ஏன்னு போட்டிருக்கிறனால அது அவங்க நேச்சுரல் கேரக்டரிஸ்டிக்ஸ். அப்போ அதுலேயும் 7 வந்துருச்சு, இதுலேயும் 7 வந்துருச்சு. அப்போ ரெண்டும் என்ன ஆட் நம்பர் ஆச்சு. ஆட் நம்பர் என்ன சொன்ன, எக்ஸ்ட்ராவர்ட்னு சொன்னேன். இப்போ வீட்லேயும் ஜாலியாக இருப்பாங்க, வெளியுமே அதே மாதிரி தான். ஓப்பன் மைண்டடாக ஓப்பனாக பேசுவாங்க, ரிசர்வ் டைப் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு டேட் ஆஃப் பர்த்துக்கும் நம்ம எடுத்துட்டோம்னா அந்த நம்பர்ஸ் சேஞ்ச் ஆகும். அந்த நம்பர் சேஞ்ச் ஆனப்போ நம்மளுக்கு அவங்க எப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா அவங்க 77 வருது, ஆனால் வாட்டர் எலிமெண்ட் அதிகமாக இருக்குது அவங்கள. இப்போ வாட்டர் ரிலேட்டட் அவங்களுக்கு ஹெல்த் வைஸ் இஷ்யூஸ் வரலாம். அப்புறம் அவங்களுக்கு என்ன ஏஜ் வரும் இப்போ அங்கே 69 என்ன 55னாக்கா 8. இப்போ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருப்பாங்க அவங்க. ஆக்சுவலாக அந்த டிஎன்ஏன்னு இருக்கிறது என்னன்னா, அந்த 7ஆம் நம்பர் வந்து ஏஜ் வந்து 46 வருஷத்துலேருந்து 54 வருஷத்து வரைக்கும் அந்த 7ஆம் நம்பர் வேலை செய்யும். இப்போ அடுத்தது வந்து என்னன்னாக்கா, அடுத்தது அவங்களுக்கு இப்போ வந்து 54க்கு அப்புறம் தாண்டிட்டாங்கல்ல. அப்போ என்ன ஆகுனாக்கா அந்த பிளேஸில் 8 வரும். ஆக்சுவலாக 8ன்னா ஸ்ட்ரெஸ், அப்டக்கிள்ஸு. இப்போ வந்து அது வந்து ஆக்சுவலாக வந்து 47லேருந்து இல்லை 56லேருந்து 59 வருஷத்து வரைக்கும் அது இருக்கும். அப்போ அந்த 3 வருஷம் ஸ்ட்ரெஸ் கொடுக்கும், ஹார்ட் ஒர்க் கொடுக்கும் அப்படின்னு ஏஜ் வைஸ் அதை சொல்லிட்டு வந்துடலாம். இது ஒரு புது மெத்தடு, அது ஷேர் பண்ணிக்கணும்னு அதை ஷேர் பண்ணிட்டேன். அது எத்தனை பேருக்கு புரிஞ்சதோ தெரியல, பட் நல்லா இருக்கு மெத்தட். மட்டும் இது ரொம்ப சூப்பராக சொல்லும். உங்களுக்கு என்னென்ன இன்ஸ்டன்ட்டாக ப்ரிடிக்ஷன் வேணும், இதுக்கெல்லாம் வந்து அவங்க எதுவுமே பரிகாரம்னு எதுவும் சொல்கிறதில்ல, கோர் கரெக்ஷன்னு சொல்லுவாங்க. ஒன்று நேம் ஆல்டர் பண்ணிக்குவாங்க. இதுக்கு பரிகாரம்னு ஒன்றும் இல்லை. ஒன்று என்ன சொல்லுவாங்க, மந்திரம் சொல்கிறது சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா நம்ம வந்து இப்போது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அது அவங்க வந்து அந்த மைண்டை வேறு பக்கம் எங்கேஜ் பண்ணிக்கலாம். ரெமெடிங்கிறது உங்களுக்கு பக்காவாக எங்கேயுமே இல்லை. அந்த வந்து இன்டென்சிட்டி கம்மி பண்ணிக்கலாம், அவ்வளோதான். கொதிக்கிற தண்ணியை அது சரி பண்ணணும்னு என்ன பண்ணலாம், கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றி அது சரி பண்ணிக்கலாம், அவ்வளோதான். அதை விட்டுட்டு ஃபுல்லு கம்ப்ளீட் ரெமெடிங்கிறது எங்கேயுமே இல்லை.
அது எனக்கே கிடைக்கல அந்த மாதிரி. சரி, அப்புறமா இப்போ அதான் கம்பேட்டிபிலிட்டின்னு சொல்லுவோம். இப்போ என்னன்னா அந்த டேட் ஆஃப் பர்த் இருக்குங்கல்ல, அந்த டேட் ஆஃப் பர்த் மேலே உங்களோட டேட் ஆஃப் பர்த் போட்டுக்கோங்க மேலே, அதுக்கு மேலே போட்டப்போ திரும்பி இதே மாதிரி எல்லா நம்பர்ஸை சேர்த்து இது இப்போ பண்ண மாதிரி கால்குலேஷன் பண்ணால் இதே மாதிரி இன்னொரு சார்ட் வரும். அந்த சார்ட்டில் நீங்கள் 2 பேர் கம்பேட்டிபிலிட்டி பார்த்தோம்னா அந்த டிஎன் என்ன வருது, ஒரு வேல்யூ வரும். அப்போ உங்கள் 2 பேருக்கு பார்ட்னர்ஷிப்பு அதுதான் ரிசல்ட். அது வேற வரும், அது இன்னொரு டேட் ஆஃப் பர்த் அதில் மேலே போட்டால் உங்களுக்கு கம்பேட்டிபிலிட்டிங்கிறது தெரியும். இது ஒரு கான்செப்ட். அது கம்பேட்டிபிலிட்டி போடலாம், அது 10 பேர்த்து போடலாம். 10 பேர் டேட் ஆஃப் பர்த் போட்டாலுமே உங்களுக்கு அந்த சார்ட்ல நீங்க எடுத்துடலாம். இருக்கு அது வந்து நார்மலா நியூமராலஜியில் 1 to 10 நம்பர்ஸ் 9 நம்பர்ஸ் சொல்றோம்ல, அதே பேஸ் தான். இது புதுசா இருக்கு, அதான் புது ஒரு கான்செப்ட் தான் எடுத்துட்டு வரேன். ஒவ்வொரு இதுலயுமே அதே சொல்லாம ஏதாவது புது மெத்தடை போடலான்னு இதை எடுத்த. இதில் வந்து இவங்க நேச்சுரல் கேரக்டரிஸ்டிக் இன்னொன்று சொல்லலாம். அந்த 5+1 இருக்கு பாருங்க, 5 6 அங்கே மேலே 4 5 1 6 இருக்குல்ல, அதில் 5 1 ஆட் பண்ணிங்களா அது அவங்களோட நேச்சுரல் கேரக்டரிஸ்டிக் சொல்லும். அதே 6 வந்துச்சுன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு நிறைய இருக்குது. இது ஒரு கான்செப்ட். இது வந்து ரொம்ப என்ன சொல்லுவாங்க, இது பழவிட்டிங்களா அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, ஒரு மாதிரி என்ன சொல்லுவாங்க, இது என்ன சொல்லுவாங்க, ட்ரெஷர் இல்லைன்னா ஒரு உங்களுக்கு அடிஷ்னல் ஒரு இதாக இருக்கும், என்ன சொல்லுவாங்க, ஒரு டூல் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு என்னதான் ஜோசியம் தெரிஞ்சாலுமே நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக சடனாக வந்தவங்களுக்கு அப்படியே நீங்கள் ப்ரிடிக்ஷன் பண்ணணுன்னாக்கா டக்குன்னு இது ஒரு சார்ட் இப்படி போட்டுட்டிங்களா சொல்லிடலாம். அவங்க ஏஜ் தெரிஞ்சிட்டாலும் அந்த நம்பர் எந்த நம்பர் ஆக்டிவாக இருக்குதுன்னு சொல்லிடலாம். 1 to 9 நம்பர்ஸ்க்கு ஒன்று ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி 1 to 9 நீங்கள் தெரிஞ்சிட்டிங்களா அந்த நம்பர் பார்த்து நீங்கள் எக்ஸாக்டாக சொல்லிடலாம். இதில் நியூமராலஜியில் மட்டும். சரிங்களா? இது ஒரு புது கான்செப்ட். இது மெட்டாஃபிசிக்ஸ் பேஸில். இது வந்து ஆக்சுவலாக வந்து என்ன சொல்லுவாங்க, ட்ரிகோனம். நல்லா இருக்கு இந்த கான்செப்ட். சரிங்களா? சரி, அதுவும் போடலாமே, அதிலே போடலாமே. சரி சரி, ஒரு 2 எக்ஸாம்பிள் போடலாம். ஒவ்வொருத்தரும் மாறுது. இது ஒன்றும் இல்லை, இது ஒன்றுனா சூரியன், இது குரு. சூரியன் குரு 2 சேர்ந்து 4 நம்பர். 4 என்ன டிராவலிங் அதிகமாக பிடிக்கும். இவங்க கொடுத்தல வாய் கொடுத்து ஜெயிக்க முடியாது இவங்க கிட்ட. சரிங்களா? அது வேற 2 சந்திரன் சேர்ந்து அது மாஸ்டர் நம்பர் நியூமராலஜின்னு சொல்லுவாங்க. மாஸ்டர் நம்பர் 11 22 அப்படிங்கிறதுல மாஸ்டர் நம்பர். எது அது வேற பலன் கொடுக்கும். ரொம்ப எமோஷனல் இருப்பாங்க. 2 வந்துச்சுங்கல்ல, ரொம்ப எமோஷனல், சத்தம் போட போட அழுகுவாங்க, சண்டை போடும்போது அழுகுவாங்கல்ல. அது இவங்க அப்படியெல்லாம் நல்லா அட்வைஸும் கொடுப்பாங்க. கொஞ்சம் ஈகோயிஸ்டிக் இருப்பாங்க, நான் அப்படிங்கிறது இருக்கும். பட் இந்த 3ஆம் நம்பருக்கு குரு கொடுக்க தெரியும், வாங்க தெரியாது. அந்த கேஸ் தான் இது. உங்க 4ன்னா கோவம் அதிகமாக கொடுக்க 4ஆம் நம்பர் இப்படி எடுத்துக்குவாங்க. இதை அது அப்படிதான். 31 அதே தான் சேம் வருது. ஆனால் 3 ஃபர்ஸ்ட் வருது. அப்போ வந்து ஃபேமிலி அதிகமாக இருப்பாங்க. இதில் என்ன ஃபர்ஸ்ட் எந்த நம்பர் வருது, 1ஆம் நம்பர் வருது. அப்போ நானுங்கிறது எச்சா இருக்கும். யார் கீழே வேலை பார்க்க மாட்டாங்க, யாராச்சும் வந்து என்னடா சொல்லிட்டாக்க போடா அப்படின்னு நீயாச்சும் வேலையாச்சுன்னு விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த 3 இந்த பக்கம் கொஞ்சம் என்ன, இந்த 3ஆம் நம்பர் குவாலிட்டி இருக்கும். தலை குமிச்சு போவாங்க ஃபேமிலி. சரி, கொஞ்சம் நம்ம அதை பொறுத்து இருந்து போகலாம் அப்படின்னு அந்த 3ஆம் நம்பர் இங்கே ஃபர்ஸ்ட் வந்துச்சுன்னா அந்த குவாலிட்டி கொடுக்கும் எப்பவுமே. இது வந்து 4 13 22 வருது இல்லைங்களா? இப்போ 3 வேற வேற கேரக்டரிஸ்டிக்ஸ் கொடுக்கும். ஆனால் இதுவுமே இது 4 வந்துச்சா டோட்டல் பண்ண 7 வருது இல்லைங்களா? அப்போ 4ஆம் நம்பர் ராகு, 7ஆம் நம்பர்னா கேத்து. அப்போ இவங்க கிட்ட நம்ம பேச முடியுமா? ஸ்ட்ராங்காக தானே இருப்பாங்க.
பேச்சில். ஏன்னா முழு உருவமாக ஆயிடுச்சுல ராகு கேத்து. அப்போ இந்த காம்பினேஷன் பார்ப்பாங்க. அப்போ இது 13 வந்து டோட்டல் என்ன செய்யுங்க 2ஆம் நம்பர் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இது 4, இது 2 ஆச்சு. ராகுக்கு சந்திரனுக்கு ஆகுமா? அப்போ இந்த பர்சனை ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்கன்னு லைஃப்பில். இதே மாதிரி இது என்ன இங்கே 2ஆம் நம்பர் வந்து 4ஆம் நம்பர் வந்து இது என்ன மேரேஜ் டேட் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. மேடம் சொன்ன மாதிரி 4ஆம் நம்பர் கல்யாணம் வைக்கக்கூடாது, வைக்கவே கூடாது. அவங்க சொன்னது கரெக்ட் தான். அதுலேயும் இங்கே 2 வச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒன்று ஃபஸ்ட்டு பொண்ணு பிறக்கும், இல்லைன்னா லைஃப் ஃபுல்லாக ஸ்ட்ரகிளில் இருக்கும். அது எப்படி நான் அந்த பில்டிங் இன்னைக்கு உழுகுமா நாளைக்கு உழுகுமான்னு போகல. ஒரு காற்று வந்து எப்படின்னு சாயிருது, ஐயோ உளுந்துரு பில்டிங்கன்னா திரும்பி நின்றுக்கும். லைஃப் பூரா அப்படி தான் போகும். 4ஆம் நம்பர் கல்யாணம் வச்சுக்க அந்த மாதிரி தான். 4, 8 அதே தான், சேம் கேஸ் தான். ஆப்போசிட் நம்பர் வந்துச்சுனாக்கா ஸ்ட்ரகிள் தான் கொடுக்கும். இது வந்து ரெண்டுமே ஃபேவரபிள். உங்களுக்கு 4, 7னாக்கா 2 இதாக தான் இருக்குது. 100 கொஞ்சம் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருப்பாங்க. பட் இது எதில் ஸ்பிரிச்சுவலில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நல்லா போயிடுவாங்க இவங்களுக்கு. சரிங்களா? இதே மாதிரி இயர் சார்ட்டு மந்த் சார்ட்டெல்லாம் போடலாம். அந்த பெண்ணு இவங்களுது இது ஒவ்வொரு டேட் ஆஃப் பர்த்துக்கும் நீங்கள் இப்படி இது வந்து உங்களுக்கு டோட்டல் லைஃப் எப்படி இருக்கும், என்ன நோய் வரும், இவங்க ஸ்ட்ரென்த் என்ன, இவங்க வீக்னஸ் என்ன அப்படின்னு பார்க்கறது இது. சரிங்களா? போடுங்க, வேற டேட் போடுங்க. அது யாருது? பாருங்க, கரெக்டா பாருங்க. இல்ல அதில் அதை போடுங்க, நீங்க ஃபுல்லாக போடுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். அது வேண்டாம் அது வேண்டாம் அது வேண்டாம் விடுங்க. அதெல்லாம் எழுது. என்ன வருது? 1 போடுங்க. அது 9, 1, 1 சிங்கிள் நம்பருக்கு நம்ம அப்படி கொண்டு வந்துடணும். ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி. நார்மல் நியூமராலஜியில் டைரெக்டாக பார்த்துருவோம். பர்த் நம்பர் ஃபியூச்சர் நம்பர்னு பார்த்துட்டு 26, 8 வருது, டோட்டல் பண்ண எவ்வளோ வருதுன்னு அதில் சொல்லிடலாம் பட்னு. பட் இது ஒரு புது மெத்தட். இது அப்போ நீங்கள் 22 அதுதான் கேட்டுக்கிறீங்க. இந்த லைனுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் 60 வருஷத்துக்கு மேலே, இந்த லைனுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் 60 வருஷத்துக்கு அப்புறமா. சரிங்களா? இது யாருது? இது யார் இருந்தா இவங்களதே பார்த்துக்கோங்க. இது 1 வருது. இது டோட்டல் பண்ணால் 1 தான் வரும். 6, 7, 8, 9, 10, 11, 12, 12, 7, 19. இங்கே என்னாச்சு? 19. இதில் 1 வந்துடுது இல்லையா? 2 மேட்ச் ஆகுதா? இல்லை இல்லை இல்லை, அது இங்கே வந்திருக்குது. அதான் காமிக்கிறேன். இந்த 1 தான் இங்கே வந்திருக்கு. இது இங்கே வந்துருச்சுல்ல. நாம் இப்படி கவுண்ட் பண்ணுறதே நம்ம இப்படி இன்னொருத்தர எழுதணும். 1 வந்துருச்சா? அப்போ இந்த 8, 1 எப்படி? சூரியன் சனி ஆகுமா? அப்போ இந்த பையனோட இது எப்படி இருக்கும் நீங்களே சொல்லுங்க. இது வந்து ஐஸ் கட்டி, இது வந்து நெருப்பு. எப்படி இருக்கும்? அது பேலன்ஸாக இருக்குமா லைஃப்? அப்போ இவங்க லைஃப் எப்படி இருக்கும்? 8 என்ன ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். பேச்சு கேட்க மாட்டான், ஏதாவது சொன்னாலுமே கேர்லெஸ் எடுத்துப்பான். சனினா மந்த கிரகம் தானே. ஸோ அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் இவங்ககிட்ட இருக்கும். அப்புறமா இங்கே பாருங்க 1, 1, 9. இந்த 3 என்ன பண்ணுன்னா இவங்க வந்து என்னன்னாக்கா இவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, இவங்களுக்கு இவங்களே பிரச்சனை உருவாக்கிக்குவாங்க. சரிங்களா? இந்த மாதிரி இதை சொல்லும். இது இவங்களுக்கு பாருங்க 3னா என்ன சொன்ன? 3னா என்ன சொன்ன? மைண்ட் செட்டு, பர்ஃபெக்ஷன் மைண்ட் செட் தானே. அப்போ இந்த பையன் எல்லாம் பர்ஃபெக்டாக வேணும்னு கேட்பானா? எல்லா ஐடியாஸ் எல்லாம் கொடுப்பான். படிக்கிறது இப்படி படிக்கல அப்படி படிக்கலாங்களா, ஆனால் படிக்க மாட்டாங்க. ப்ராக்டிக்கலாக கொண்டு வர மாட்டாங்க. இது 9 என்ன? ஆக்சுவலாக உங்களுக்கு இது இன்னும் அடுத்த கிளாஸ் சொல்கிறேன். இதுதான் அவங்க ஸ்ட்ரென்த் அப்படின்னா 9 என்ன?
பிஸ்னஸ் மைண்டட் நிறையா இருக்கும், ரொம்ப ஸ்டபனாக இருப்பாங்க, ரொம்ப பிடிவாதமாக இருப்பாங்க. 9னா வந்து என்னன்னாக்கா இந்த பிஸ்னஸ் மைண்டட் தான், ஒரே வேர்ட் சொல்லணும்னாக்கா கிரீடி, எல்லாம் எனக்கே வேணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மைண்ட் செட்டில் இது கொடுக்கும். கரேஜ் 9னா கரேஜ்னு சொல்லலாம், இதெல்லாம் அவனோட ஸ்ட்ரென்த்து. அப்போ இவங்களுக்கு என்ன வருது, இங்கே 1ஆம் நம்பர் வருதா, அப்போ இவங்களை எப்படி படிக்க வைக்கலாம்? இப்போ என்ன இருந்தாலும் இப்போ இவங்களுக்கு கம்மி தான் வயசு, இவங்க படிக்க வைக்கணும்னா இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். 1ஆம் நம்பர் எழுதிட்டீங்கல்ல, இது என்ன இங்கே 26, நார்மலாக இந்த 26ல் ஸ்ட்ரகிளிங் நம்பர்னப்போ போராடி தான் வரும், ரொம்ப எஃபர்ட் போட்டு தான் வர முடியும். கவர்மெண்ட் வேலைனாக்கா உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, 110-19 இந்த டேட் ஆஃப் பர்த் வந்துச்சுன்னா கவர்மெண்ட் வேலை பக்கா கிடச்சிரும். 3 சீரீஸ் 3, 12, 21, 30 இவங்களெல்லாம் கவர்மெண்ட் ஜாபு பக்காவாக இருக்கும். ஆல்மோஸ்ட் 90% எல்லாமே கவர்மெண்ட் ஜாபில் தான் இருப்பாங்க. 26னாலும் கூட டெஸ்டினி 1 இருக்கிறனால ஒரு சான்ஸு இருக்குது ட்ரை பண்ணால், அது ரொம்ப எஃபர்ட் போட்டால் தான் இவங்களுக்கு கிடைக்கும். இங்கே பாருங்க, 2 ஆட் பண்ண 4 ஆகுதா, அப்போ இவங்க வந்து ரொம்ப ப்ரில்லியன்ட், ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் அப்படிம்பாங்க, என்ன சொல்லுவாங்க, ரொம்ப ஷார்ப் மைண்டடாக இருப்பாங்க. இது வந்து ஒரு நான் அந்த 1 to 9 நம்பர்ஸு நெக்ஸ்ட்டு கிளாஸில் நான் அதை பற்றி சொல்கிறேன். அப்போ சொன்னப்போ அது இது கிளப் பண்ணிட்டீங்களா மட்டும், இது ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஒரு கால்குலேஷன் போட்டு நீங்கள் ஒரு ப்ரெடிக்ஷன் எடுத்துடலாம் இந்த மெத்தடில் வந்து. ஆமாம், அது பாலிட்டிக்ஸ்க்கெல்லாம் இதெல்லாம் அதே தான் வரும், 1 தான் வரும். நான் வந்து ஹைலைட்டாக ஒரு 2 பாயிண்ட்டுங்க எடுத்து அதில் சொன்னேன். ஃபுல்லாக நீங்கள் எடுத்துட்டிங்களா அது ஈஸியாக வரும். இதே மாதிரி நீங்கள் என்ன சொல்லுவாங்க, இதில் ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்கள், இப்போ இவங்க டேட்டா எடுத்துக்கோங்க, இங்கே டஸ்டர் இதன் மேலே இப்படி போட்டுட்டோம்னா இதை ஆட் பண்ணுங்கள். 9, 10, 11, 12 3 வந்துச்சா, 6, 7, 8 9, 10, 11, 12 9 21. அப்போ இது ஒன்று தான் மாறு. இங்கே பாருங்க 4, 5 பாருங்க, இது 2 மாறுது. இங்கே 9 வந்துச்சு, இங்கே 6 வந்துச்சு, இங்கே 6 வந்துச்சு. தெரியுதுங்களா? அப்போ இவங்க இந்த டேட் ஆஃப் பர்த்காருக்கு இந்த வருஷம் நல்லா இருக்கு. இந்த 966ங்கிறது பணம் வர நம்பரு, பிஸ்னஸ் சக்ஸஸ் நம்பரு இது, சரிங்களா? அப்போ இந்த வருஷம் இப்படி இருக்குது இவங்களுக்கு. அப்படி இயர்லி சார்ட்டு, மந்த்லி சார்ட்டு இதெல்லாம் போட்டு இதெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணலாம். எது படிப்பு வராதுன்னு சொல்ல, படிப்பாங்க. அந்த சப்ஜெக்ட் நான் இப்போ எடுக்கல, அந்த எஜுகேஷன்ட்டே வருது. அவங்களுக்கு படிப்பு வராதுன்னு நான் சொல்ல, ஆக்சுவலாக அவங்களுக்கு 1ஆம் நம்பர் வரனால அந்த படிப்புக்கு ஒன்று எழுத வச்சு பாருங்க. இப்போ 1ஆம் நம்பர்கார்கிட்ட எப்படி நம்ம இது பண்ண பையன் படிப்பான் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொன்ன பாருங்க. அது இருக்கும், எழுதிட்டுறீங்களா? அது இல்லை, இந்த மெத்தட் வந்து என்ன சொல்லுவாங்க, நம்ம அந்த மலேசியா, சிங்கப்பூர், சைனா அங்கே வந்து இந்த மெத்தட் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது. எப்படி இறந்தாங்க, கேன்சர்லையா இல்லை ஹார்ட் அட்டாக்கா அப்படிங்கிறதுல இதில் வந்து இந்த மெத்தட் மேக்ஸிமம் அங்கே யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? அதெல்லாம் அவ்வளோ டீப்பாக போகாதீங்க இதில். அந்த வயசுக்கு அந்த நம்பர் சப்போர்ட்டிவாக வந்துச்சுன்னா படிப்பாங்க. இப்போ அவங்களுக்கு 1 வந்திருக்குதுன்னா அவங்கள வந்து என்னன்னாக்கா அவங்களுக்கு ரைட்டிங் என்கரேஜ் பண்ணணும், நல்லா படிக்கணும் அவங்களுக்கு. சரிங்களா? அப்புறமா இவங்க என்ன மேக்ஸிமம் இந்த மியூசியம் எக்ஸிபிஷனு, இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த புக் எக்ஸிபிஷன் இந்த மாதிரிலாம் போடுறாங்கல்ல, அதுக்கெல்லாம் அனுப்பணும். இவங்களுக்கெல்லாம் என்னன்னாக்கா அவங்க சொல்கிறத நீங்கள் அக்ரி பண்ணணும், அப்போ தான் இவங்க நல்லா படிப்பாங்க. ஆப்ஷன் நிறைய கொடுக்கணும் படிக்கிறதுக்கு. புக் இல்லைன்னா பர்றா இங்கே இன்டர்நெட்டில் பார்த்து படிக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஆப்ஷன் நிறைய கொடுத்தா தான் அவங்க நல்லா படிப்பாங்க. புஷ் பண்ணணும் அவங்களுக்கு. அப்போது அந்த என்ன அந்த நம்பர் இருக்குதோ, அந்த டிஎன் டெஸ்டினி நம்பர் இருக்குதோ,
அதை ரிலேட்டட் அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணதை அவங்க படிப்பாங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது, படி படி படின்னு சொல்லக்கூடாது. அவங்க இஷ்டத்துக்கு ஃப்ரீயாக விட்டுட்டு சரி இப்போ ஆச்சுன்னு அவங்களுக்கு ஆப்ஷன் நிறைய கொடுக்கணும். எழுதி படி இல்லை எப்படியோ படி, ஆனால் அவங்க சொல்கிறது நீங்கள் அக்ரி பண்ணிவிட்டு ஃபோர்ஸ் பண்ணாமல் இருந்துக்கலாம், அவங்க நல்லா படிப்பாங்க. அதுதான் கான்செப்ட். ஆனால் அந்த ஏஜ் வைஸ் நம்ம இன்னும் டீப்பில் போனோம்னா நீங்கள் கேட்ட இது கேள்விக்கெல்லாம் ஆன்சர் கிடைக்கும். இன்றைக்கி வெரி 3 தான். ஒன்று அந்த அவங்க ஸ்ட்ரென்த்து, அவங்களோட அந்த மைண்ட் செட்டு, அப்புறமா அந்த இது அவங்கக்கிட்ட எப்படி நம்ம பேசுகிறதுன்னு அது ஒரு 3 சொல்லணும்னு நினச்சி அது முடிஞ்சு. இது எவ்வளோ புரிஞ்சது தெரியல. இது ஒரு புது கான்செப்ட். ட்ரை பண்ணுங்கள். புரியலன்னா அடுத்து நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து இன்னும் கொஞ்சம் அதை உங்களுக்கு புரியுற மாதிரி வேணால் அதை என்ன சொல்கிறேன், அந்த 1 to 9 நம்பர்ஸோட ஆட்ரிபியூட்ஸ் நான் சொன்னேன்னா உங்களுக்கு இது ஈஸியாக புரியும். உங்கள் டேட் போட்டு இப்போ என்ன நடக்குதுன்னு அதை நீங்கள் அதில் சொல்லிடலாம். நீங்கள் வேணால் அந்த இந்த அஸ்ட்ராலஜிலையுமே கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இதில் என்ன நம்ம ஒரு ப்ரிடிக்ஷன் எடுக்கிறோமோ நீங்கள் அந்த ஜோசியத்துலேயுமே அந்த தசாபுத்தி வச்சு நீங்கள் அதை டேலி பண்ணாலுமே ஆல்மோஸ்ட் பர்ஃபெக்டாக வருது. நான் பார்த்த மாதிரி நான் வந்து இது வந்து எப்போ நைட் 8 மணிக்கு ஆரம்பித்தா 12 மணி வரைக்கும் இந்த கிளாஸ் பண்ணுவாங்க. இது படித்து நான் புரிஞ்சுட்டு சரி அதுலேயும் ஷார்ட் பண்ணி அதில் எடுத்தது இந்த நம்பர்ஸ் பார்த்து அதை சொல்லிடலாம். இப்போ அங்கே பாருங்க அவங்களுக்கு 966 வந்திருக்குது. இந்த வருஷம் கொஞ்சம் அவங்க பிஸ்னஸில் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு மூவ் பண்ணாக்கா சரியான அமௌண்ட் வரும். அது அந்த 966 பார்ட்னர்ஷிப் சார்ட் போட்டப்போ அந்த 966 வந்துச்சுன்னா அவங்க 2 பேரும் பிஸ்னஸ் பண்ணால் ரொம்ப வயிற்று போயிடுவாங்க. அந்த மாதிரி சரிங்களா? ஓகே. சரி, வேற ஏதாவது கொஷின்ஸ் இருக்கா? புரிஞ்சுதான் அட்லீஸ்ட் போட்டு இது ஒரு மெத்தடு. சரி, ஓகே. சரி, எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த முகுந்தன் முரளி அவங்களுக்கு அப்புறம் இந்த குழுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கொண்டு என்னோட பேச்சு முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.